மதர்ஸ் பர்சன். நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு நம்ம முட்டை மிட்டாய், இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற முட்டை மிட்டாய் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த மிட்டாயில் வந்து நம்ம முட்டை சேர்த்துருப்போம். ஆனால் முட்டை சேர்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வராது, அதுக்கு ஸ்மெல்லே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம அழகாக செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிட்டாய் செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு 25 கிராம் 30 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பை ஊற வச்சுருக்கேன். இது வந்து நைட்டே ஊற வைக்கணும். வந்து இப்போ தான் ஊற வச்சதுனால கொஞ்சம் வெந்நீரில் போட்டு ஊற வச்சு தோல் வச்சு எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம தோல் இல்லாமல் நம்ம அரைக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து பால் ஊற்றி தான் அரைச்சி கொடுத்துறேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து பாலை வந்து பாதாம் பருப்பை வந்து பால் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு நான் கொஞ்சம் பாலும் தண்ணியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் வேண்டாம்னா தண்ணி மட்டுமே சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது இப்படி இருக்கட்டும். இது எதுக்குன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். அப்படி ஊற வச்சிடலாம். இதை இப்படி இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ என்ன ரெடி பண்ண போகிறோம்னா கோவா சேர்க்க போகிறோம். கோவா இதுதான் இதுக்கு வந்து முக்கியமான டிஷ்ஷு. கோவா நம்மகிட்ட இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் கடையில் கிடைக்கலன்னா திக்கான பாலை வாங்கி கட்டியாக காய்ச்சி எடுத்தாலே இந்த மாதிரி வந்துடும். இது வந்து 1/4 கிலோ. நான் இதில் பாதி சேர்க்குறேன், 125 கிராம் சேர்க்குறேன். இப்போ அந்த கோவா கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாமை சேர்த்துக்கலாம். சரி, கலந்து விட்டுக்கணும். இது வந்து நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். இப்போ இப்படி நல்லா நம்ம நைஸாக கலந்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து இனிப்பு மைல்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இதில் வேறு எந்த மாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. கலந்து நல்லா நைஸாக வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். இப்போ 3 முட்டை நம்ம சேர்க்குறோம். மொத்தமாக நம்ம சேர்த்தோன்னா அது கலந்து வராது. அதனால நான் ஒவ்வொன்றா தான் சேர்த்து கலக்க போகிறேன். ரெண்டாவது முட்டையை ஊற்றுறோம். மூணாவது முட்டையை சேர்த்துருக்கோம். கலந்து விட்டாச்சு. ஊற வச்சு அந்த குங்குமப்பூவை நம்ம சேர்க்குறோம். நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவுமே இதில் நம்ம சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் அந்த குங்குமப்பூ கலரே எனக்கு போதும்னு நான் வச்சுருக்கேன். இதே நல்ல கலராக தான் இருக்குது. நான் எந்த எசன்ஸோ சேர்க்கலை. ஆசத்துக்காக
ஏலக்காய் பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்தால் 170 டிகிரி சென்டிகிரேட்டில் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுக்கணும். நான் வந்து அடுப்பில் வைக்கிறேன், கொஞ்சம் நேரம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ இதை அப்படி வேற ஒரு இந்த கடாய்க்கு மாற்றிடுவேன். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக கரெக்டாக வரும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிண்டி விடணும். இதில் வந்து பார்த்துருக்கறதுனால இந்த முட்டை மிட்டாயில் முட்டைக்குள்ள ஸ்மெல் வருமானா அது எதுவுமே வராது. அவ்வளவு அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம இதை கிண்டி விடணும். கிராம் நம்ம நெய் சேர்க்கணும். நான் இதில் சேர்க்கலை, அதனால் நான் இதில் சேர்க்குறேன். நீங்கள் அது கலக்கும் போதே சேர்க்கணும். நான் அது மறந்துட்டேன், அதனால் எப்பவுமே சேர்க்குறேன். ஒரு 8 to 10 நிமிஷத்துக்கு இது எப்படி கிளறி விட்டால் போதும். நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது இப்படி நொறுன்னு இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ரவை பழத்துக்கு இருக்கும். இது எதனாலன்னா நம்ம அந்த கோவா சேர்த்துருக்கோம்ல, அதனால் அந்த இப்படி நொறுன்னு இப்படி இருக்கும். நீங்கள் அதனால் ஒன்றும் நினைக்க வேண்டாம். நம்ம இப்போ அதை அடுத்தால பேக் பண்ண போகிறோம். அதனால் அதில் அது சரியாயிரும். நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்கணும். சாஃப்டாக வரும் நம்மளுக்கு அது பேக் பண்ணி எடுக்கும்போது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நான் வந்து நெய் தடவி எடுத்து போகிறேன். நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம இதை வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். அவனில் வைக்கிறதா இருந்தால் 170 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு 45 நிமிஷம் வைக்கணும். நம்ம இப்போ இதில் வச்சுருக்கிறதுனால நான் இப்போ எவ்வளோ நிமிஷத்தில் வேகுதுன்னு நான் சொல்கிறேன். அவனில் வச்சா அந்த நெய் வந்து மேலே ஊற்ற வேண்டாம், ஏன்னா அதிலே ஊறி வந்துடும். நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நெய் ஊற்றி வைக்கேன். கொஞ்சம் மேலே அப்போ கொஞ்சம் ட்ரை ஆகாமல் வரும், அதுக்காக தான். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடிக்க போகிறோம். இப்போ வந்து 35 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு கத்தி வச்சு குத்தி பார்ப்போம். நல்லா ஒன்றும் ஒட்டலை, வெந்துருச்சு. இப்போ அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறினக்கு அப்புறம் தான் துண்டு போடணும். எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அமுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது.
இது இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த முட்டை மிட்டாய் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.